+2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி. எவ்வளோ கனவு இருக்கும். நான் இந்த அதுலேயும் அவங்க அப்பா வேற சொல்கிறாரு, 10ஆவதுல 495 மதிப்பெண்கள். அவ்வளோ எடுத்திருக்கக்கூடிய அந்த மாணவி இப்போ 12ஆவது முடிக்க போகிறாங்க. 12ஆவது முடிச்சுட்டா அவங்க வந்து ஒரு மருத்துவராக வரலாம், அல்லது அவங்க நினைத்த எத்தனையோ துறைகளில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அப்படியான ஒரு நபரை நம்ம இழந்துட்டோமே. அப்படியான ஒரு நபரை இவ்வளோ மோசமாக கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னும் பொழுது, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல திமுக அரசு கொஞ்சம் தவறுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சன போக்கு இருக்கு. அது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீட்டு முறையில் பார்த்தா தான் இதுக்கு வந்து நம்ம தீர்வு காண முடியும். அப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஏன் இப்போ வந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து துரிதமாக அதே நேரத்தில் விரைவாக மக்கள்கிட்ட வந்து சேருது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகள்லேயும் அலைபேசி இருக்குது. அந்த அலைபேசியின் மூலமாக ஏதாவது ஒரு செய்தி இப்போ பரவலாக எல்லா சாலைகள்லேயும் தெருக்கள்லேயும் ஒரு சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் எப்படி வந்து செய்தி சேனல்களுக்கு போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. வயசு பொண்ணு தானே, யாரோ இப்போ பசங்க கூட பழகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம்தான் ஜாதியை தாண்டி திருமணம் செய்து கொண்ட இணையரை வந்து எப்படியாச்சும் தேடி பிடிச்சி பெற்றவங்கிட்ட ஒப்படைக்கிறதும் இதே மாதிரியான காவல்துறையில கூடியவங்க தான் பண்ணுறாங்கன்றதை கடந்த காலத்தில் வந்து பார்த்துருக்கோம். ஒரே பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியரோ அல்லது தலைமை ஆசிரியரோ ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வைக்காதீங்க. அடிக்கடி வந்து மாற்றம், இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து இன்னொரு பள்ளிக்கூடம், அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்தால் தான் அங்கே வந்துட்டு நான் கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் கேட்பாங்க, என்னை சார்ந்தவங்க இவங்க, அதாவது என்னை சார்ந்தவங்க அப்படின்னா நீங்கள் வேற புரிஞ்சுக்கோங்க, நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. என்னை சார்ந்தவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அதனால் எனக்கு ஒன்று அப்படின்னா அவங்க கிளம்பி வருவாங்க, அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க நிலச்சி போயிடுவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் திருமதி மஞ்சுளா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். தூத்துக்குடியில் ஒரு +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி மிக கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு துயர் சம்பவமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வேதனையான ஒரு செய்தி தான். இன்றைக்கி நம்ம பல்வேறு தளங்களில் துறைகளில் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறோம். மனித வாழ்க்கை அப்படின்றது நாகரிகம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொலை குற்றங்கள், கொலையில் கூட ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலையில் கொலை செய்கிறதுன்னு இருக்குது பாருங்களேன். அதுக்கெல்லாம் யார் வந்து கற்பிக்கிறாங்க, எங்கேருந்து அந்த மனநிலையை உருவாக்கிக்கிறாங்க, எதுவுமே தெரியல. சாதாரணமாக ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட், அவளை வந்துட்டு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலை பரவலாக சமுதாயத்தில் இருக்குது. இது ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. பெண்ணுன்னா அடங்கி போகணும், பெண்ணை வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அவள் வந்து எதிர்த்து கேட்குறா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவளை சாகடிச்சிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையிலேருந்து தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது இத்தனை வருஷமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மகளிர் தினம் கொண்டாடுறோம், அடுத்தது வந்து மகளிர் உரிமைன்னு பேசுகிறோம், மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மகளிருக்குன்னு நிறைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்றைக்கி எத்தனை துறைகளில் மகளிர் முன்னணி வகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் கூட நீங்கள் செய்தித்தாள்களையோ அல்லது வந்து ஊடகங்களையோ காட்சி ஊடகங்களையோ எடுத்திங்கன்னா பாலியல் சார்ந்த செய்திகள் இல்லாமல் கடந்து போகவே முடியலையே. அப்போ என்ன நடக்குது, எங்கே பிரச்சனை? இங்கே ரொம்ப வருஷமாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவள் வந்து சரியான ஒரு உடை உடுத்தலை, அதனால தான் அவள் பின்னாடி வந்து வந்தாங்க, அவள் வந்து இத்தனை மணிக்கு மேலே ஏன் வெளியில் வந்தா, அவள் வந்துட்டு தன்னுடைய ஆண் நண்பரோடு வந்தா. அவள் எப்படி வந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பார்வையில் என்னைக்காவது முன்னேற்றம் வந்திருக்கா, அந்த பார்வையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் இல்லையே அப்படின்ற ஒரு பெரிய குமுறலும் கொந்தளிப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. பாருங்கள், இது வந்து நல்ல அதாவது நாகரிகமே இல்லாமல் நம்ம வந்துட்டு விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு செய்தியை உடனுக்குடன் நம்ம கையில் இருக்கக்கூடிய அலைபேசியில் பார்க்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த காலத்துலேயும் இன்னும் நான் பழைய மாதிரி விலங்குகள் மாதிரி நடந்துப்பேன் அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது? மனித சமுதாயம் வளர்ந்ததுக்கான வளர்ச்சி தான் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தார்மீகமான கோபம் தான் நமக்கு வருது. இப்போ இங்கே கூட பாருங்கள், அந்த பெண் +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவி,
எவ்வளோ கனவு இருக்கும். நான் இந்த அதுலேயும் அவங்க அப்பா வேற சொல்கிறாரு, 10ஆவதுல 495 மதிப்பெண்கள். அவ்வளோ எடுத்திருக்கக்கூடிய அந்த மாணவி இப்போ 12ஆவது முடிக்க போகிறாங்க. 12ஆவது முடிச்சிட்டா அவங்க வந்து ஒரு மருத்துவராக வரலாம், அல்லது அவங்க நினைத்த எத்தனையோ துறைகளில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அப்படியான ஒரு நபரை நம்ம இழந்துட்டோமே, அப்படியான ஒரு நபரை இவ்வளோ மோசமாக கொண்டு இருக்கிறாங்களே அப்படின்னும் பொழுது மனசு எவ்வளோ பதைக்குது. அந்த பெண் எங்கே போயிருக்கா? எங்கேயோ வெளியிலலாம் போய் சுத்தலாம் போகலை. ஒரு இயற்கை உபாதை, சாதாரணமாக ஒரு சிறுநீர் போகிறது இல்லை ஒரு மலம் கழிக்கிறது அப்படின்றது ரொம்ப இயற்கையான ஒரு நிகழ்வு. அப்படியான ஒரு இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய ஒரு இடத்துல போன மாணவி வந்து திரும்பி வரல அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அவங்க வீட்டில் எவ்வளோ கனவுகளோடு அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறதுக்கே எவ்வளோ வேதனையாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ அதுலேயும் அவங்க அப்பாலாம் சொல்லும்போது அந்த உடலை பார்க்கறதுக்கே என்னால் முடியல, எனக்கு அவ்வளோ பதறி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்குள்ளே எவ்வளோ பெரிய மன வருத்தம் இருக்கும். அப்போ என்ன நடக்குதுங்க? சட்டம் இருக்கா? காவல்துறை வேலை பார்க்குதா? அரசாங்கம் இருக்கா? பெண்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளே தான் இன்றைக்கி வந்து நம்ம நிற்கிறோம். இப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இன்னொன்று, இயற்கை உபாதை கழிப்பதற்காக அவங்க காட்டுப்பகுதிக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் அரசும் சொல்லுது இந்த மாதிரி இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக எல்லா ஊர்லேயுமே கழிப்பறைகள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது திட்டம் மக்களுக்கு போய் சேரலையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கேன் மேம். இதுக்கு முன்னாடி ஜோக்கர்னு ஒரு படம் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கதையினுடைய மைய பொருளே என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக வேண்டிய ஒரு பெண்ணுக்கு வந்து இருக்கக்கூடிய கனவு என்னென்னா, கழிப்பறை இருக்கக்கூடிய வீட்டில் போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தனக்கு அதாவது அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை வீட்டில் கழிப்பறை இருக்காது. அப்போ கழிப்பறையை கட்டினதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் நினைப்பா. அதுக்கப்புறம் ஒரு அரசினுடைய திட்டம் வரும், கழிப்பறை வந்து ஏற்பாடாகும். கடைசியில் அந்த இடத்துல வந்து அதாவது பிரதமர் வந்து திறந்து வைக்கிற மாதிரியான ஒரு சூழல். அப்போ அவர் அங்கே வரல அப்படின்னு சொல்லி வேறொரு இடத்துல வந்து கட்டணும்னு சொல்லி கட்டினதை அப்படியே பாதியில் நிறுத்திட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இவ கர்ப்பமாக இருப்பாள் அந்த நேரத்தில். கல்யாணம் ஆகிடும், ஏன்னா கட்ட போகிறாங்கன்னு சொல்லி உறுதியான உடனே இவ கல்யாணம் பண்ணிப்பா, கர்ப்பமாக இருப்பாள். அவள் இரவு நேரம் மழை அடிக்கும். மழை நேரத்தில் அவள் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக தான் அதே இதுக்கு வருவாள். அந்த கழிப்பறை கட்டியும் கட்டாமல் இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை அதில் வரும்பொழுது அந்த மழை வேகம், அந்த காற்றடிச்சு இன்னும் அந்த காயாமல் இருக்கக்கூடிய அந்த செங்கல் அவள் மேலே விழுந்து அப்படியே பாதிக்கப்படுவாள். இவன் இரவு நேரம் தூங்கிட்டு இருப்பான் கணவன். காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா தான் ஆளை காணமேன்னு சொல்லி தேடி பார்க்கும் பொழுது அந்த கற்குவியலில் அவள் அப்படியே விழுந்து கிடப்பா. அதுக்கப்புறமா தூக்கி காப்பாற்றினா அவள் கோமா ஸ்டேஜில் தான் இருப்பா, கரு கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி அந்த படம் வந்து போகும். அப்போது இந்த படத்தையும் இந்த ஒரு நிகழ்வையும் நான் வந்து யோசித்து பார்க்குறேன். நீங்கள் சொன்னது போல் அரசாங்கம் ஒரு வீட்டுக்கும் கழிப்பறை மாதிரியான வசதிகளை செய்து கொடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து வச்சுருக்கு. ஆனால் ஏன் இன்னும் அங்கே போகலை? இல்லை அதை போக முடியாமல் யாராவது தடுத்து வச்சுருக்காங்களா? இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லையா? இல்லை அவங்க அதை பற்றி கவலைப்படலையா? இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் இ சேவை மையம் அப்படின்னே நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போது இ சேவை மையத்தில் கூட போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு இன்றைக்கி நமக்கு ஆதங்கமாக இருக்குது. ஒரு உயிர் பறிப்போனதுக்கு அப்புறமா நமக்கு அப்படி ஒரு ஆதங்கமாக இருக்குது, அங்கே போய் கேட்டிருக்கலாமோ. அதே நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது வந்து ஒவ்வொரு பகுதிகள்லையும் போய் ஒரு முகாம் மாதிரி அமைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மனு வாங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். எங்கே இந்த தவறு நடந்திருக்கு? ஏன் வந்து அந்த வீட்டுக்கு ஒரு கழிப்பறை இல்லை? என்ன காரணம் அப்படின்னு இன்றைக்கி நமக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது அதை நினச்சி பார்க்கும் பொழுது. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான ஒரு கேள்வி. அரசினுடைய திட்டம் இருக்கும் பொழுது அது ஏன் கடைசியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இதுக்கு யார் மணி கட்ட போகிறாங்க? அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அதிகாரிகளுக்கு சம்பளம் சரியாக வந்துடுது இல்லையா? அப்போ வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம சரியாக வேலை பார்க்குறோமா? அப்போது அந்த உண்மையிலேயே அந்த திட்டம் அந்த கிராமப்புறத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போது அரசே வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்னா செஞ்சு தான் ஆகணும்.
ஆனால் அந்த அரசு செய்யக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களை யார் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதிகாரிகளுடைய கைகளில் தான் இருக்குது. அந்த அதிகாரிகள் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல நினச்சிக்கிறேன். அது மட்டும் சரியாக நடந்திருந்ததுன்னா இப்படி அந்த பெண் மாணவி வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இரவு நேரங்களில் இப்படியான ஒரு சம்பவம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த மாணவியோட கூட அவங்க அம்மாவோ அப்பாவோ போயிருந்தா கூட இந்நேரம் அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணுது. அப்போ பாருங்கள், அந்த வீட்டில் இந்த இயற்கை உபாதை கழிப்பதற்காக போகக்கூடியது அப்படின்றது ஒரு இயல்பாக நடந்திருக்கும் போல இருக்குது. இயல்பாக இருக்கிறதுனால தான் சரி குழந்தை போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டில் அப்படி இருந்துட்டாங்களோ அப்படின்லாம் தோணுது. அதனால் இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய அவமானம். ஏன்னா ஒரு வீட்டில் கழிப்பறை இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே வருது. அடுத்ததாக ஒரு மாணவி +2 12ஆம் வகுப்பு கூட முடிக்க முடியாத ஒரு மாணவி இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பெரிய அவமானம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் திமுக அரசு கொஞ்சம் தவறுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சன போக்கு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க மேம்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் திடீர்னு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அடுத்ததாக இந்த மாதிரி பாலியல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள், அடுத்தது கொலை கொள்ளை மாதிரியான குற்றச்சாட்டுகள், இதை நம்ம பரவலாக பார்க்குறோம். என்ன காரணம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீட்டு முறையில் பார்த்தா தான் இதுக்கு நம்ம தீர்வு காண முடியும். அப்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஏன் இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கு, இது துரிதமாக அதே நேரத்தில் விரைவாக மக்கள்கிட்ட சேருது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய கைகள்லேயும் அலைபேசி இருக்குது. அந்த அலைபேசியின் மூலமாக ஏதாவது ஒரு செய்தி இப்போ பரவலாக எல்லா சாலைகள்லேயும் தெருக்கள்லேயும் ஒரு சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் எப்படி செய்தி சேனல்களுக்கு போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லாருக்கும் கொடுப்பாங்களா என்ன அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஒரு சாமானியனாக எனக்கு அந்த கேள்வி உண்டு. அப்போது அந்த சிசிடிவியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு கையில் சேருது. அப்போ இந்த சூழலில் இன்றைக்கி இந்த குற்றங்கள் ரொம்ப அதிகரித்து வருதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு பரவலாக இருக்குது. அப்படின்னா திமுக அரசு தவறிவிட்டது. திமுக அரசு மகளிர் உரிமை தொகை கொடுக்குது, விடியல் பயணத்தை கொண்டு வந்திருக்கு, புதுமை பெண் திட்டத்தை வச்சுருக்கு, காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி மகளிர் சார்ந்து பல்வேறு திட்டங்களை சொன்னதோட அதை நடைமுறைப்படுத்துவதோடு நிறுத்திடுச்சு. ஆனால் பெண்களினுடைய பாதுகாப்பை தவற விட்டுடுச்சு அப்படின்ற ஒரு பார்வை நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் உண்மை என்ன, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் ஆட்டோ அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சாதாரண பெண்களுக்கு, ஆட்டோ ஓட்டக்கூடிய பெண்களுக்கு மானிய விலையில் ஆட்டோக்களை கொடுக்குது. அதில் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஜிபிஎஸ் கருவி என்ன அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம், அந்த ஆட்டோ எங்கே போயிட்டுருக்கு, ஒருவேளை அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரியான ஒரு சூழலாக இருந்ததுன்னா உடனுக்குடன் நம்ம ஒரு ஆப்பை நம்ம ஃபோனில் அலைபேசியில் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். காவலன் மாதிரியான ஆப்பை நம்ம பதிவிறக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரே ஒரு காலை மட்டும் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்ற தகவலை கொடுத்துடுது. அப்போது அறிவியல் ரீதியாக தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த மாதிரி மகளிர் பாதுகாப்புக்கான வேலைகளை முன்னெடுத்திருக்கிறது அரசு. அப்போது எங்கே தவற விட்டுருக்கு, அப்போ எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆண்களினுடைய மனநிலை மாற வேண்டும். இப்போது நமக்கு நிறைய திட்டம் இருக்குது, அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான வழியும் நமக்கு தெரியும். ஆனால் அது போய் சேராமல் சில பேர் தடுத்து நிறுத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் +2 12ஆம் வகுப்பு தான் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியான ஒரு பெண்ணை நம்ம பாலியல் ஆசையோடு தான் பார்க்கணும், அவளை ஒரு பொருளாக தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலைக்கு முதல்ல நம்ம மணி கட்டி ஆகணும். அந்த மனநிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, நீ ஆம்பளடா என்ன வேணாலும் பண்ணலாண்டா அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, அந்த வாயை முதல்ல நிறுத்தணும். அப்படி பேசக்கூடிய அந்த வாய்களுக்கெல்லாம் ஒரு பூட்டை போட்டால் தான், அப்படியான ஒரு மன மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஒரு பக்கம் மகளிர் ஆணையம்னு இருக்குது, ஒரு பக்கம் மகளிருக்கு குரல் கொடுப்பதற்காக அந்த சங்கங்கள், மாதர் சங்கங்கள் அப்படின்றது இருக்குது. அப்போது பிரச்சனை எங்கே, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு தயாராகவும் இருக்குது. ஆனாலும் அந்த அப்பா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா
மகளிர் காவல் நிலையத்தில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க, ஆனால் என்னுடைய கம்ப்ளைண்ட்டே அவங்க எடுத்துக்கல. காலையில் வா, எவ்வளோ முக்கியமான பிரச்சனை, எவ்வளோ உடனடியாக வந்து அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? காலையில் வா அப்படின்னு அலகழிக்கிறாங்க. காலையில் போனால் கூட கொஞ்சம் அவதூறாக பேசினாங்க, வயசு பொண்ணு தானே, அவள் வந்து வேற மாதிரியாக கூட போயிருக்கலாம், ஒரு ஆண் நண்பரோட போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பா வந்து அவ்வளோ தூரம் வருத்தப்படுறார். அப்போது எந்த இடத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களே இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா, அவங்க இத்தனைக்கும் பெண், ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி பேசும்பொழுது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போது அந்த ஆணாதிக்க மனநிலை அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை, அது பெண்கள்கிட்டையும் இருக்கே அப்படின்றது தான் வேதனை. இந்த மாற்றத்தை தான் நம்ம கொண்டு வரணும். இந்த இப்படி சொல்லுவாங்க காவல்துறையில் வந்துட்டு, அவங்க வந்துட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க, வயசு பொண்ணு தானே, யாரோ இப்போ பசங்க கூட பழகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம்தான் ஜாதியை தாண்டி திருமணம் செய்து கொண்ட இணையரை வந்து எப்படியாச்சும் தேடி பிடிச்சி பெற்றவங்கிட்ட ஒப்படைக்கிறதும் இதே மாதிரியான காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க தான் பண்ணுறாங்கன்றதை கடந்த காலத்தில் வந்து பார்த்துருக்குறோம். சரி, அப்போது ஒரு பொறுப்புக்கு வந்தாலும் கூட, ஒரு படிப்பு கிடைச்சாலும் கூட, இது சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய பார்வை மாற்றம் வரல அப்படின்னு சொன்னால் இவங்களால என்ன பயன்? யோசிச்சு பாருங்களேன். இப்போது நீதிபதி சந்துரு அவர்கள் ஒற்றை தலைமையில் அவர் வந்து ஒரு கண்காணிப்பு குழு மாதிரி போய் நாங்குநேரியில் நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையை தயார் பண்ணுறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே பள்ளிக்கூடத்தில் அந்த ஆசிரியரோ அல்லது தலைமை ஆசிரியரோ ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வைக்காதீங்க, அடிக்கடி வந்து மாற்றம், இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து இன்னொரு பள்ளிக்கூடம், அந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்தால் தான் அங்கே வந்துட்டு நான் கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன், எனக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் கேட்பாங்க, என்னை சார்ந்தவங்க இவங்க, அதாவது என்னை சார்ந்தவங்க அப்படின்னா நீங்கள் வேற புரிஞ்சுக்கோங்க, நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை, என்னை சார்ந்தவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அதனால் எனக்கு ஒன்று அப்படின்னா அவங்க கிளம்பி வருவாங்க, அவங்களுக்கு ஒன்று அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க நிலச்சி போயிடுவாங்க. அதுக்காக அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. அதே போல் மாணவர்கள் கைகளில் அந்த கயிறு கட்டக்கூடிய ஒரு வழக்கம், உடனே இந்துக்களினுடைய நம்பிக்கையை பொய்யாக்கிட்டாங்க, ஐயோ இந்துக்களினுடைய நம்பிக்கையை வந்துட்டு ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, புண்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கிளம்பி வராங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்னதனுடைய காரணம் என்னென்னா, அந்த கயிறு கட்டுறதுல நிறம் இருக்கு இல்லையா, கலர்ஸ், அந்த கலரை வச்சு இந்த கலர்னா இவங்க, அந்த கலர்னா அவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகுதே அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இப்போ புதுசாக லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? அதெல்லாம் கூட விட்டுருங்க, துப்பட்டால இன்னைக்கு கலர் வந்துடுச்சுங்க. துப்பட்டால அந்த ஓரத்தில் பார்டர் சொல்கிறோமே, கரை, அந்த கரைக்குள்ள இந்த கலர்னா இவங்க, அந்த கலர்னா அவங்க. இப்போ நீங்கள் துப்பட்டாவை கழட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன நடக்கும்? அப்போது இந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வராத வரைக்கும், அதே போல் இந்த மாதிரி ஒரு காதல் ஜோடிகளை கழுத்து அறுத்தோ மோசமான முறையில் கொண்டுட்டா கூட அவங்க தங்களை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த சமுதாயத்தை மீட்க வந்த மீட்பராக நினச்சிக்கிட்டு அவங்கள பற்றி ஒரு பெரிய கட்டோட்டம் போய் வெட்டுங்களேன் போய், அதுக்கெல்லாம் யாருமே அதுக்கு வர்றதே கிடையாது. அப்போது இந்த மாதிரி ஒரு காதல் திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், சாதி மறுப்பு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அது எப்படிடா நம்ம சாதியை நம்ம விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி போய் கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை செய்த அந்த கொலையாளியை, கொலைக்காரனை இந்த சமுதாயம் என்னவா பார்க்குது? ஹீரோ. ஐயோ பா, பெரிய கதாநாயகன், நாங்கள் யார் தெரியுமா, அந்த ஆளுங்க, அவங்களோட வாரிசுங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமைப்படுறாங்க இல்லையா? இந்த இடத்த உடைக்கணும். இதை உடைக்கணும் அப்படின்னா இந்த காவல்துறை, அதாவது சட்டத்தினுடைய பிடி இருக்கு பாருங்க, அது இன்னும் இறுக்கமாகணும். சட்டத்தினுடைய பிடி இறுக்கமாகாத வரை இவங்களுக்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ இவங்க வந்துட்டு தன்னை என்னமோ ஒரு பெரிய இந்த அதாவது அந்த குறிப்பிட்ட இனத்தை பாதுகாக்க வந்த ரட்சகர்களாக வந்து அவங்கள தங்களை சித்தரிச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. இந்த மாற்றம் வராத வரை, அவங்க நம்ம கொலைகாரங்க அப்படின்னு நினைக்க வைக்கணும். உள்ளுக்குள்ளே அப்படியான ஒரு மாற்றம் நடக்காத வரை இதை எங்கே போய் நம்ம சொல்கிறது? இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பண்பாட்டை கொடுத்தவர்கள் தமிழர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஐநா சபையினுடைய முகப்பில் இதான் எழுதி வச்சுருக்காங்க. அப்படி உலகத்துக்கு பண்பாட்டை கொடுத்த இந்த இனம் ஒரு சாதியின் பேரால் வெட்டிக்கிட்டு சாவுது அப்படின்னு சொன்னால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி இவ்வளோ மோசமான ஒரு பெண்ணுக்கு, ஒரு மாணவிக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கே, அதுக்கு எத்தனை பேர் வந்து போய் நின்று இருக்கிறாங்க? அவங்க உறவினர்கள்
போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்குது, அரசு அதற்கான திட்டங்களை வந்து தீட்டியிருக்கு, அரசு வந்து அது குறித்த என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதை குறித்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் கூட வச்சிருக்கு. ஆனால் என்ன பயன்? போன உயிரை நம்மளால் மீட்டு கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ என்ன தான் செய்யறது அப்படின்னா, இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்புணர்ச்சி தேவை. சில பேரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்கு வேண்டும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவுக்கு காவல்துறை கிடையாது. அதுலேயும் சில காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர் இப்படி அவதூறாக பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இந்த மனநிலையை நிச்சயமாக மாற்ற வேண்டும். அரசு எத்தனையோ திட்டம் கொண்டு வருவது போல இந்த மாதிரி பதவிகள்லையும் பொறுப்புகள்லையும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு பயிற்சி முகாம் வச்சு அவங்களுடைய அதாவது ஒரு இதை பார்க்கக்கூடிய பார்வையை வந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றிங்க மேம்.